தோனி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் என்று பாஜக மூத்த தலைவர் BL சந்தோஷ் பேசியதாக தகவல் வெளியாகிருக்கிறது. சென்னையில் நேற்று பிஜேபி தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த தகவல் வெளியாகிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. முழு விவரங்கள். வணக்கம். நேற்று பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலும் முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், அரவிந்த் மேனன், பொன் ராதாகிருஷ்ணன் என பலரும் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனையின் போது முக்கியமாக தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கிறது. அப்போது பேசிய BL சந்தோஷ் அவர்கள் வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த ஆலோசனையின் போது தெரிவித்ததாகவும், அதற்குள் அந்த பணிகளை எல்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எது போன்ற வியூகங்களை எல்லாம் வகுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக நிர்வாகிகளிடம் பேசிய BL சந்தோஷ், தமிழகத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது மார்ச் 8 முதல் 12ஆம் தேதிக்குள் வரும் என்றும், அதிகபட்சமாக அந்த அறிவிப்பு என்பது மார்ச் 10ஆம் தேதியே வெளியாகும் என்றும் அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் தேர்தலானது ஏப்ரல் 7 முதல் 12ஆம் தேதிக்குள் நடந்து முடியும் என்றும், அதிகபட்சமாக ஏப்ரல் 11ஆம் தேதியிலேயே தேர்தலானது தமிழகத்தில் நடந்து முடியும் என்று BL சந்தோஷ் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தேர்தலுக்கு இன்னும் ஒரு சுமார் 60 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் என்ன மாதிரியான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எப்படி வியூகங்களை வகுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக கமலாலயத்தில் தீவிர ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் உட்கட்சி பூசலும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தீவிர ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி தமிழகத்தில் நடப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதற்குள் அந்த பணிகளை எல்லாம் எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக BL சந்தோஷ் அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில தேர்தலுக்கான அந்த அறிவிப்பு நோட்டிபிகேஷன் என்பது மார்ச் 8 முதல் 12ஆம் தேதிக்குள் இருக்கலாம் என்றும், மார்ச் 10ஆம் தேதி அந்த தேர்தலுக்கான அறிவிப்புக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் தேர்தல் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 7 முதல் 12ஆம் தேதிக்குள் நடக்கலாம், ஏப்ரல் 11ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடக்க அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக BL சந்தோஷ் பேசியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது.